திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக்கடலே போற்றி. ஆவாய் கனகத்திரளே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் எங்கள் டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாகர சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இணைந்து நுழைவோம். நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியருடைய துதியும் பாடி நிகழ்ச்சியை தொடங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியருடைய பெருமக்களுடைய துதியும் என்று கூறி பாடலாம் என்று கூறி, ஐயா ராஜா ஐயா வாங்க. சிவாயினம். சிற்றம்பலம். வாழ்க வாழ்க வளமுடன். அனைத்து அடியார்களுக்கு வணக்கம். வாழ்க. நால்வர் 12 திருமுறைகள் அருளிய 27 பேர்கள் போற்றி போற்றி போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழிந்த உகலியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி. திருமாளிகை தேவர் திருவடி போற்றி. சேந்தனார் செம்பதும் சேவடி போற்றி. கருவூர் தேவர் கழலினை போற்றி. பூந்துருத்தி நம்பி காட நம்பி கடல் போற்றி. கண்டராதித்தர் கழவடி போற்றி. வேணாட்டடிகள் விரைகழல் போற்றி. திருவாலி அமுதனார் திருவடி போற்றி. குருடோத்தம நம்பி பூங்கழல் போற்றி. ஏதிராயர் அடிகள் சீரடி போற்றி. திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி. திருவாலவாயுடையார் திரற்றான் போற்றி. காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி. ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி. சேரமான் பெருமான் சேவடி போற்றி. நக்கீர தேவர் நற்றாள் போற்றி. கல்லாட தேவர் கடலடி போற்றி. கபில தேவர் நாயனார் கழலினை போற்றி. கரணதேவ நாயனார் பொற்றழல் போற்றி. இளம் பெருமான் அடிகள் இணைத்தாள் போற்றி. அதிராவடிகள் அருங்கழல் போற்றி. பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தளர் போற்றி. நம்பியாண்டார் நம்பி நன்றாள் போற்றி. செல்வமணி குன்றத்தூர் சேக்கியார் அடி போற்றி. சம்பளம் சிவாய். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றிகால். ஐயா சொல்றது கேளுங்க. ஐயா சொல்றது கேளுங்க. சொல்லுங்கய்யா. அழுக்கிறோம். சிவாயினம். அருட்பெருகே தனிக்கடலும் உலகுக்கெல்லாம். படிங்கய்யா, படிங்க படிங்க. அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருட்கடு உண்டவர் அருளும் ஈன்றாழ்தன் திருவருளும் எனவும் கூடி
தெருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. முதல்ல திருமுறை ஆசிரியர்கள், அப்புறம் திருக்கோயில் சென்று அடைதல், திருக்கோயில் திறப்பித்தல், அப்புறம் பள்ளியாச்சு. 4 ஸ்டெப். சரி. வேலரசி அம்மா திருக்கதவு திறந்து பாடுறீங்களா? பாருங்க. 19 இது பாடு. ஓகே, அதை பாடிட்டு திருப்பள்ளியாச்சு. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலொற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணி சே திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கண் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலங்கய்யா. வாயனம ஐயா, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வாழ்க. யாருமா? ஐயாவுக்கு, பெரிய ஐயாவுக்கு. சிவாயனம ஐயா, கேட்கலீங்களா ஐயா? வணக்கம். வணக்கிறேன் ஐயா, திருவடி வணக்கிறேன் ஐயா. பல்லாண்டு நலமுடன் வளமுடன். அவரு கேட்கவே இல்லை, அவருக்கு கேட்கல, அவருக்கு. சிவாய நம்ம ஆடியோ கேட்கலீங்களா ஐயா? ஆமா. திருப்பள்ளி எழுச்சியில 6வது பாட்டு படிங்கம்மா நீங்க. சிவாயனம். ஐயா கேட்கலையா ஐயா? கேக்குதுங்களா ஐயா? பாடுங்க ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா, திருவடி வணங்கிக்கிறேன் ஐயா. சொல்லுங்கம்மா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றேன் ஐயா, உங்களுக்கு திருவடி வணங்கிக்கிறேன். எனக்கா பிறந்த நாளா? இன்னைக்கு இதுவா? ஆமாங்க ஐயா. அது இல்லம்மா, அது எங்க ஆபீஸ் ரெக்கார்ட்ல இருந்த தேதிமா. அது டெலிகிராம்ல வந்தது ஐயா, அதனால சொல்லிட்டேங்க ஐயா. திருவடி வணங்கிக்கிறேன் ஐயா. ஆக்சுவலா 6 ஜனவரி, அது 6 ஜூலைன்னு எழுதிட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அந்த காலத்துல சரிங்க ஐயா. எனக்கே மறந்துச்சு, ஞாபகப்படுத்துறீங்க. கரெக்டா 6 மாதம் தள்ளி போய். சிவாய நம. பப்பர வீட்டிருந்து உணரும் நின்ன அது பழ சுவை என 7வதுங்கம்மா. 6 சொன்னார் ஐயா, அதனால பார்த்தேன். அது பழ சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இவன் திருவூரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோச மங்கை உள்ளாய் திருப்பெரும் தூரை ஊரை திருப்பெரும் தூரை மன்னா எது எமை பணி கொள்ளும் ஆரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, பெரியவரான அந்த திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 173வது நாளாக 4ஆம் திருமுறையிலே 93வது பதிகம் திருக்கண்டியூர். பண் திருவிருத்தம், இராப்பண் 4, நாழிகை 41:15 45. இதுக்கான நேரம் இரவு 10 - 12. ராகம் நவரோஸ் ராகம் சொல்லுவாங்க. இந்த தலம் காவியினுடைய தென்கரையிலே 12ஆம் தலமாக தஞ்சை திருவையாற்றுக்கு அருகே உள்ளது. பெருமான் வீரட்டநாதர், அம்பாள் மங்கள நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 212.
அந்நாளில் ஐயா, அந்நாளில். இல்லையா? ஆமா, இல்ல, எழும் பணியும் இளம்பெறையும் 212. சரி. நாவுக்கரசர்ல 212. சரி சரி, நன்றி. எழும்பணியில் இளம்பிறையும் அணிந்தவரை எம்மருங்கும் தொழும்பணி மேற்கொண்டருளி திருச்சோற்று துறை முதலா தழும்புரு கேண் மயில் நன்னி தானங்கள் பல பாடி செழும்பழன திரை கோயில் திருத்தொண்டு செய்திருந்தார். தழும்புரு கேண்மையில் நன்னி தானங்கள் பல பாடத்துல திருவையாற்ற சுத்திருக்க பல தலங்களை பாடினார். அதிலே ஒன்று இந்த திருக்கண்டியூர் வீரட்டம் என்ற தலம் என்று குறிப்பிடுகிறார். வாழ்க. வானவர் தானவர் வைகள் மலர் கொணர்ந்து இட்டு இறஞ்சி தானவர் மால் பிரமன் அறியாத தகைமையினான் ஆனவன் ஆதி புராணன் தன் ஓடிய பன்றி எய்த காணவனை கண்டியூர் அண்டவாணர் தொழுகின்றதே. திருக்கண்டியூர் என்பது தேவரெல்லாம் சேர்ந்து வழிபட்ட இடம் என்று சொல்லி அந்த வானவனை எப்படி தொழுதார்கள்? வைகள் என்ற காலையிலே மலர் கொடுத்து பெருமானுடைய திருவடியிலே இட்டு வணங்கினார்கள். இந்திரனும் சந்திரனும் வணங்குற மாதிரி ஏன் நம்ம போய் வணங்கக்கூடாதா? நம்மளும் மலரிட்டு வணங்கலாம், வணங்க வேண்டும் என்று அந்த சூழல் உருவாக வேண்டும் என்று இந்த நாள்ல பிரார்த்திப்போம். வாழ்க வாழ்க. வான மதியமும் வேலரசி அம்மாவா? வான மதியமும் வாளரவும் புனலோடு சடை தான மதுவன வைத்துழல் வாண்டழல் போலுருவன் காண மறியொன்று கையுடையான் கண்டியூர் இருந்த ஊனமில் வேத முடையானை நாமடியுள் உகுவதே. திருச்சிற்றம்பலங்கய்யா. ஊனமில் வேதம் உடையவன். அந்த வேதம் என்பது 5 எழுத்து தான் குறிக்கும். ஏன்னா திருமுறைகளை தமிழ்ல சொல்லும் போது வேதம் என்பது 5 எழுத்தை குறிக்கும். இதுல கொண்டாந்து அந்த தெய்வ வழிபாடு இல்லாம தேவ வழிபாடு உள்ள அந்த வேத கொண்டாந்து உள்ள நுழைச்சு 1008 குழப்படி பண்ணிட்டாங்க. வாழ்க வாழ்க. பண்டங்கருத்ததோ ஐயா தர்ஷன் நான் படிக்கணுமா ஐயா? அதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இளம் பிள்ளைகளாம் வந்து படிக்கணும் தான் எங்க எதிர்பார்ப்ப. வா. திருச்சிற்றம்பலம். பண்டங்கருத்தோர் கையுடையான் படை தான்றலையை உண்டங்கருத்தும் ஊரோடு நாடவள் தாண்டியும் கண்டங்கு கருத்தமிடருடை யான் கண்டி யூரிருந்து தொண்டர் பிரானை கண் தீரனண்ட வானர் தொழுகின்றதே. தொண்டர் பிரானை கண்டீர் அண்டவாணர் தொழுகின்றதே. அவன் தொண்டர்களுக்கு பிரானாக இருக்கிறான், தேவர்களுக்கு அறிவனாக இருக்கிறான், அடியவர்களுக்கு எளியவனாக இருக்கிறான். அதனால தொண்டர் பிரானை கண்டீர் என்று சொல்கிறார். வானவர்கள் தொழுதாதவர்கள அவர்களுக்கு அவன் அறியவன், அடியார்களுக்கு எளியவன். வாழ்க வாழ்க வாழ்க. கிரண் இருக்கிறா? சரி, அடுத்தது முடியின் முற்றாதது ஒன்றில்லை எல்லாம் உடன் தானுடையான் கொடியும் குற்றம் விடையேறியோர் கூற்றொரு பாலுடையான் கடிய முற்ற வினை நோய்களை வான் கண்டியோர் இருந்தான் அடியும் முற்றார் தொண்டர் இல்லை கண்டீர் அண்ட வானவரே. அடியும் முற்றார் தொண்டர் இல்லை கண்டீர் அண்ட வானவரே. சிவாய நம. கடிய முற்று வினை களைவான் கண்டியூர் இருந்தான். கண்டியூர்ல நம்முடைய நோய்களை களைவான். அந்த நோய் என்பது உடல் நோயாக இருக்கலாம், உள்ள நோய் இருக்கலாம். ரெண்டுத்தையும் அவன் களைகிற
ஆற்றலுடையவன். அதனால அடியும் முற்றார் தொண்டர்க்கு இல்லை. அவனுடைய திருவடியை வணங்கினால் அவன் நோயும் வினையும் தீர்ப்பான். ஆக வழிபாடு என்பது திருவடி வழிபாடுதான் என்று நினைப்படுத்துகிறார். வாழ்க வாழ்க. பற்றியோர் ஆணை. 5வது பாட்டு. நடராஜ ஐயா வரீங்களா? சொக்கம்மாள் வாங்க. தில்லைமலம் பாடலாங்களா ஐயா? பாடுங்க பாடுங்க. 5வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். பற்றியோரானை உரித்த பிரான் பவல திரள்வோல் முற்றும் மணிந்ததோர் நீருடையான் முன்னமே கொடுத்த கற்றங்கு உடையவன் தானறியான் கண்டியூரிருந்த குற்றமில் வேதம் உடையானை யாமாண்டர் கூறுவதே. குற்றமில் வேதம் உடையானை யாமண்டர் கூறுவதே. நன்றி ஐயா. குற்றமில் வேதம் உடையான். குற்றமில் வேதம் என்பது நம்முடைய 5 எழுத்து தான். அந்த வேதங்கள் குற்றமுடையது. ஏன்னு கேட்டா அது தேவர்களை போறதோ தெய்வத்தை போறதில்லை. அதனால அந்த வேதங்கள் என்ன பண்ணும், நமக்கு குற்றத்தை தான் தருமே தவிர குணத்தை தராது. இங்கே குணத்தை தருகிற வேதங்கள் தமிழ் வேதம் ஆகிய 5 எழுத்து என்று சொல்ல வேண்டும். நீங்க பெருமான் எங்க இருக்கிறான்னா கற்றங்குடையார் உடையான் அறியான்னு சொல்றாரு. யாரு கல்வி கற்றார் சொல்லலாம் அவர்களுக்கு அறிய முடியாத பெருமான் என்று சொல்றாரு. கல்வி கற்றா பெருமானை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம பல பேர் சொல்லிக்கிறோம். ஆனா கல்வியினாலே பெருமானை அறிய இயலாதுன்னு சொல்றாரு அப்பர் பெருமான். ஏன்னா அன்பினாலே அறிய முடியாது தவிர கல்வி என்ன தரும், ஆணவத்தை தரும். அது என்ன பண்ணும், இறைவனை மறைக்கும் ஆற்றல் உள்ளது ஆணவம். அந்த ஆணவத்தை கல்வியினால் அறிய முடியுமா? கல்வியினால் நிச்சயமா அறிய முடியாது. அன்பினால் மட்டுமே அறிய முடியும் என்பதை இந்த வழியா சொல்லி காட்டுகிறார் அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க வாழ்க. போர்ப்பானை ஆணை உரித்த. சொக்கம்மாள் வாங்க. திருச்சிற்றம்பலம். 6வது பாட்டு. போர்ப்பனையானை உரித்த பிரான் பொறிவாயரவம் தேப்பதுவான திரைக்கடல் சூழ் உலகமிதனை காப்பது காரணம் ஆக கொண்டான் கண்டியூரிருந்த ஒருவாள் மழுவினையாம் அண்டர் கோருவதே. கோர்க்குடை ஓழ்வாள் மழுவினையாம் அண்டர் கோருவதே. திருச்சிற்றம்பலம். நன்றி. காப்பது காரணமாக கொண்டான். இந்த உலகத்தை காப்பது அவன் அதை கடமையாக கொண்டிருக்கிறான். தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்கிறார். இந்த உலகத்தை காப்பாற்றினாதான் என்னை தாங்க முடியும். அதனால காப்பது காரணமாக கொண்டான் என்கிறார். வாழ்க வாழ்க. அட்டது காலனை. அட்டது காலனை ஆய்ந்தது வேதம் ஆரங்கம் அன்று சுட்டது காமனை கண்ணதனாலே தொடர்ந்தெறிய கட்டவை 3ம் எரித்த பிரான் கண்டியூர் இருந்த உத்தமும் வேத படையணையாம் அண்டர் கூறுவதே. குட்டமுன் வேதப்படையான். குட்டம் என்பது பெருமை என்ற பெயர். பெருமையுடைய அந்த 5 எழுத்தை அவன் படையாக கொண்டு அந்த 5 எழுத்தின் வாயிலாக அவன் நம்மை காக்கிறான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க. அட்டும் ஒளி.
அடியன் படிக்கிறேங்க. படிமா. அத்தும் ஒளினே அணிமதியும் மலரான எல்லாம் இட்டு பொதியும் சடைமுடையான் இண்டை மலையம் கை கட்டும் அறவது தன்னுடையான் கண்டியூர் இருந்த கொட்டும் பறை உடை கூத்தனையாம் மண்டர் கூறுவதே கொட்டும் பறை உடை கூத்தனையும் அண்டர் கூறுவதே. திருச்சிற்றம்பலம். என்று இட்டு பொதியும் சடைமுடியான் இண்டை மாலை, அங்க இண்டைன்றது தலைமாலைன்னு பேரு. நான் நேற்று ராணி அம்மா ராஜா எல்லாம் சேர்ந்து அந்த சாமிக்கு தேலத்துல இருக்கிற சாமிக்கு தலைமுடி கிரீடெல்லாம் கொடுத்தாங்க. போய் சேர்ந்துச்சாமா? போன் வந்தா? திருச்சிற்றம்பலம் ஐயா, திருச்சிற்றம்பலம் சார் பையன் எடுத்துட்டு வந்துட்டாங்க ஐயா. இங்க ஆத்தூர்ல இருக்குங்க ஐயா, இந்த வாழைப்படிக்கு கொடுத்து விடலீங்க ஐயா. இன்னைக்கு காலையில தான் பையன் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க ஐயா. ஆத்தூர்ல இருக்குங்க ஐயா. பெருமாள் மிக்க மகிழ்ச்சி. அதுதான் அப்படி பாட்டு சொன்னோம். அந்த இந்த பாட்டு பூம்படி மக்களம் பொற்படை ஆக்களம் என்று இவற்றால் ஆம்படி மக்களம் செய்து. அந்த படிமக்களம் என்பது பெருமான சாத்துப்படி பண்ணி அழகு பார்க்கதான் அந்த இது. அதுக்கான இது. அது நேற்று அந்த பாட்டை நினைச்சுதான் அந்த பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சேன் நான். பூம்படி மக்களம் பொற்படி மக்களம் என்று இவற்றால் ஆம்படி மக்களம் ஆகிலும் மடனஞ்சே தாம் படிமக்களம் வேண்டுதிரே தமிழ் மாலைகளால் நாம் படிமக்களம் செய்து தொழுது மடனஞ்சமே அந்த இதை கொடுத்த உடனே நேற்று உட்காந்து தமிழ் மாலைகளால் பெருமானுக்கு திருவடியில போற்றி அர்ச்சனை செய்து திருவடி வழிபாடெல்லாம் பண்ணோம். அதனால அந்த விழா நல்லா நடக்கணும்னு இது பண்ணோம். பெருமானுக்கு வேண்டும் வேண்டும். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. சித்ரா ஐயா, அடியான் படிக்கட்டுமாங்க ஐயா? சொல்லியம்மா படி படி. மாய்ந்தன தீவினை. திருச்சிற்றம்பலம். மாய்ந்தன தீவினை மங்கின நோய்கள் மறுகிவிட தேய்ந்தன பாவம் செருக்கையிலா நம்மை சென்ற நங்கை காய்ந்த 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 பிரான் கண்டியூரம் பிரானங்க மாறினையும் ஆய்ந்த பிரானல்ல நோவடி ஏனையா கொண்டவனே ஆய்ந்த பிரானல்ல நோவடியே என்னை ஆட்கொண்டவனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. செருத்தன பாவம் செருக்ககில்லா அப்படின்னு சொல்றாரு. பெருமானுக்கு நாம் தொண்டு செய்தால் நான் செஞ்சேன்னு சொல்லாம பெருமான் நம்மை கருவியாக கொண்டு தானே அதை செய்து கொண்டான் என்று நினைத்தால் நம்முடைய பாவங்கள் கழியும். அதுதான் இங்க என்ன சொல்றாரு? தேய்ந்தன பாவம் செருக்ககில்லா என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். பெருமான் நம்மையும் கருவியாக பயன்படுத்திக் கொள்கிறார். அதனாலே பெருமானுக்கு நன்றி சொல்வோம். பெருமான் நம்மை ஆட்கொள்வான். நம்முடைய வினைகள் தேயும், பாவங்கள்லாம் தேயும். வாழ்க வாழ்க. மண்டி மலையை எடுத்து 10வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயவே. மண்டி மலையை எடுத்து மத்தாக்கிய வாசுகியை தண்டியார் கடைந்த கடல் விண்டம் கண்டருளி உண்ட பிரானஞ்சு ஒளித்த பிரானஞ்சு ஓடின கண்ட பிரானல்லனோ கண்டியூரண்ட வானவனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. கடல் விண்டம் கண்டருளி உண்டபுரான் தீமைகளை அழித்து நன்மையை தரக்கூடியவன். நஞ்சாகிய தீமையை கண்டத்திலே ஒழித்து கொண்டு அமுதமாகிய நன்மையை நமக்கு வெளிக்காட்டினான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. நஞ்சை ஒழித்தான், அமுதம் வெளிப்பட்டது என்ற மாதிரி அமைந்த பாடல். அடுத்த பதிகம் 4ஆம் திருமுறையிலே 94வது பதிகமாக திரு பாதிரி புலியூர் திருவிருத்தம். இது இராப்பண் 4ஆக நாழிகை 41:15 45க்குள்ள
இரவு 10:30 12 மணிக்குள்ள நவரோஸ் ராகத்திலே பாடத்தக்கது. இந்த தலம் நடுநாட்டிலே 18வது தலமாக கடலூர் புதுநகரம் நியூ டவுன் சொல்லுவாங்க, அந்த பகுதியில் இருக்குது. இங்க இருக்கிற பெருமான் தோன்றா துணைநாதர், அம்பாள் பெரிய நாயகின்னு பேரு. இதற்கான பெரிய புராண பாடல் 134. ஐயா படிக்கிறியா? ஈன்றாளுமாயின்னு ஆரம்பிக்கியா? சரி சரி. அது பதிகமும் அப்படிதான் ஆரம்பிக்கும், அது பெரிய புராண பாட்டு அப்படிதான் ஆரம்பிக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி ஆரம்பிக்கும். ஓகே. 134. படிக்கிறேன். ஈன்றாளுமாய் என கொந்தையும் ஆகி என எடுத்து தோன்றா துணையாயிருந்தனன் தன்னடியோங்கட்கென்று வான்தாழ் புனல் கங்கை வாழ்சடையானை மற்ற எவ்வுயிர்க்கும் சான்றாம் ஒருவனை தன் தமிழ் மாலைகள் சாத்தினீரே. அதாவது பெருமான் இந்த உலகத்தை 3 விதமாக படைத்தான். இன்றாளுமாய், எனக்கு எந்தையுமாய், உடன் தோன்றினராய் என்று 3 வகையாக இந்த உலகத்தை படைத்து அளித்தான் என்று சொல்வார்கள். முதல்ல நமக்கு இந்த உலகத்தை அறிமுகமாகிறாரு தாய், அடுத்து தந்தை, 3வது உடன் பிறந்தார். இதெல்லாம் நமக்கு இறைவன் கொடுத்த கொடை. அதை நம்ம பயன்படுத்துறது இருக்குது. நம்முடைய மனது நேர்மையா இருந்தால் அது நன்மையா அமையும், நம்ம மனசு கோணலா இருந்தால் அது கெடுதலா அமையும். அதனால அவர்கள் நமக்கு தொல்லை செய்வான் பெற நாம் நம்முடைய வினைகளுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் அவர்கள் நமக்கு நலமாக இருப்பார்கள் என்பதை உணர்த்துகிற பாடல். வாழ்க. என்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் 3 உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க என்றான் இமயவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன் தன் அடியோங்களுக்கே. பெருமான் நமக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் செய்கிறான். அதனால இங்க உடன் பிறந்தார் என்பது நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி என்று சொல்றது உலகியல் மரபு. அருளியலிலே நமக்கு உடன்பிறப்பு என்பது நம்முடைய ஐம்புலன்கள். அந்த ஐம்புலன்களுடைய வாயிலாக ஐம்பொறிகள், அந்த ஐம்பொறிகள் தான் நம்ம உடன் பிறந்தது. பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் நம்ம கூடவே இருக்குது. அதனால அது உடன் பிறப்புன்னு சொல்லுவாங்க. அந்த ஐம்பொறிகளை நாம் ஐம்புல ஆசைகளிலே விட்டு உலகிலே மயங்கி கிடக்கிறோம். அதை மாற்றி அந்த ஐம்பொறிகளை நாம் அஞ்செழுத்து ஓதுவதன் மூலமாக தலையே நீ வணங்காய், கண்கால் காண்மென்களோ, செவிகால் கேண்மென்களோடு பெருமானுடைய தொண்டுக்காக அந்த ஐம்பொறிகளை பயன்படுத்தினால் அது நமக்கு வாழ்க்கையிலே தோன்றா துணையாக அமையும் என்பது அருளியல் நிலை. உலகியல் நிலையில அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிலாம் நமக்கு இறைவன் கொடுத்த கொடை, அவரோட நலமா பழக வேண்டும். நம்ம பழகிறத வச்சு அவங்க நல்லவங்களா கட்டலாம் அப்படி பண்ணிவிடும். அவங்க சொல்வது நம்முடைய செயல்களை வைத்துதான் அவர்கள் நமக்கு நன்மையோ தீமையோ செய்கிறார் என்பதை உணர வேண்டும். வாழ்க வாழ்க. அதுக்காக அமைந்த பாடல். அந்த பாட்டை இன்னொரு முறை படிக்க. ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் 3 உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க. பெரிய புராண பாடல் படிக்கணுமையா? அதான் பாடி இல்ல அந்த பாட்டு தான், தேவார பாட்டு தான். சரி, நமக்கு எடுத்து கொடுக்குது. அது இடம் சுட்டி பொருளக்கிற பாடல் தான். நம்ம ஒரிஜினல் பாட்டு தேவாரம் தான். சரி. ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் 3 உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க ஏன்றான் இமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன் தன் அடியோங்களுக்கே. அப்ப பெருமான் தோன்றா துணையாக இருக்க வேண்டுமானால் நாம் நம்ம ஈன்றாரையும் எந்தையுமாய் இருக்கிறது நம்ம இந்த உடலுக்கு நமக்கு கிடைத்த பெற்றோர் தாய் தந்தை என்று சொல்லுகிற ஒரு மரபு. அது உலகியல் நிலை. அருளியல் நிலையிலே ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் இருக்கிற பெருமான் இங்கே சிவமும் சக்தியுமாக அதுதான் வனப்பு ஆற்றல், சிறப்பு ஆற்றல் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த நினைவோடு நாம் வாழ்ந்தால் பெருமான் நம்மை பிறவிதோறும் உடனிருந்து காப்பாற்றி இரவாத இன்ப நிலையை தருவான் என்ற வகையில
அமைந்த பாடல். இந்த பாட்டை எல்லாருமே படிச்சிடலாம். தோன்றா துணையாய் இருந்ததால. செல்வம் அவங்க ஈன்றானாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினாய் மூன்றாய் உலகம் படைத்துகந்தான் மனத்துள் இருக்க ஏன்றான் இமையவர்க்கன்பன் திருப்பாருதி புலியூர் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்களுக்கே ஏன்றான் இமையவர்க்கன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன் தன் அடியோங்களுக்கே. திருச்சிற்றம்பலம். தோன்றா துணையாய் இருந்தனன், அவன் நம்மை ஏன்று கொண்டான், அவன் மூன்றாய் இருக்கிறான். அப்படி இருக்கிற அவன் யாரு? என்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய், எனக்கு அப்பாவா அம்மாவா கூட பிறந்தவங்களா அவன் இருக்கிறான். உலகியல் செய்தி. அருளியல் நிலையே அவன் சிவமாய் சக்தியாய் ஐம்பொறிகளாய் இருந்து நமக்கு வழிகாட்டுகிறான். அதனாலே நம்மை ஏன்று கொண்டான் என்பது அருளியல் செய்தி. அதை ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்ற பாடல். உலகியலையும் அருளையும் சேர்த்து சொல்கிற பாடல். உலகியல் நிலையில இருந்து நாம் அருளியலுக்கு சென்றால் அதுதான் வாழ்க்கையில ஆனந்தம். ஆனந்தம் என்பது என்ற ஆன்மா நந்துதல் என்ற முயற்சியினாலே அருளியலுக்கு செல்லுதல். அதுக்கு வழிகாட்டுகிற பாடலாக இந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. ஈன்றாடுமாய் எனக்கு எந்தையுமாய். அப்படி ஈன்றாடமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றேனாய் மூன்றாயும் உலகம் படைத்து வந்தான் மனத்துள் இருக்க ஏன்றான் இமையோர்க்கு அன்பன் திருப்பாது புலியோர் தோன்றா துணையாயிருந்தான் தன்னடியங்களுக்கே தோன்றா துணையாயிருந்தான் தன்னடியங்களுக்கே. திருச்சிற்றம்பலம். என்று கணபதி திருவடியிலே ஆர்ந்திருக்கிறார்களோ அவர்கள்தான் அடியார்கள். அந்த அடியார்களுக்கு அவன் தோன்றா துணையாய் இருக்கிறான். அப்ப மற்றவங்களெல்லாம் இருக்க மாட்டான்னா எல்லாருக்கும் அவன் தோன்றா துணையா இருக்கிறான். அந்த பெருமான் திருவடி ஆர்ந்திருந்தால் அந்த உண்மை புரியும், இல்லைன்னா அந்த உண்மை புரியாது. அவ்வளவுதான். நன்றி. கணபதி ஐயா வாங்க. சிவாயம் சிவாயனம் சிவாதிச்சித்தம்மா அடியார் பெருமக்கள் வாத பூஜ்யம் சமர்ப்பியாமி द्रौपदी भनाविधं पत्र समर्पयामि द्रौपदीं निराञ्जनं समर्पयामि शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः சிவாதிச்சிதமன் திருச்சிதமன் என்றாலும் எனக்கு என்றாலும் எனக்கு எந்தையுமாயுடன் தோன்றினாராய் மூன்ற உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க ஏற்றான் இவர் கண்பன் திருப்பாதிரி புலியூர் போன்ற துணையாயிருந்தன நடே போகங்களே திருப்பாதிரி புலியூர் போன்ற துணையாயிருந்தன நடே போகங்களே போகங்களுக்கே. நன்றியா, வணக்கம். என்றான் இமையவர்க்கு அன்பன் என்பது பெருமான் நமக்கு ஐம்பொறிகளை தந்து அந்த ஐம்பொறிகள்ல எந்த குறையும் இல்லாம நம்ம வைத்திருக்கிறான். இந்த ஐம்பொறிகள் வெறும் ஐம்புலன்களை ஆகிய சுவை ஒளி உருவோசை அனுபவிக்க மட்டுமல்ல, பெருமானுடைய திருவடியை அதற்கு அர்ப்பணித்தல் என்ற வகையிலே வணங்க தலை அந்த இதை பாடல் அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. ஆமாங்க. ஐயா வாங்க.
திருச்சிற்றம்பலம். ஈன்றாளுமாய் எமக்கு எந்தையுமாய், ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய், மூன்றா உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க, என்றான் எமையவர்க்கு அன்பன், என்றான் எமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன், தோன்றா துணையாயிருந்தனன் தன்னடியோங்களுக்கு. திருச்சிற்றம்பலம். மூன்றா உலகம் படைத்து உகந்தான் சொல்லி பெருமான் ஈன்றாளுமா எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் என்று அப்பா அம்மா உடன் பிறந்தான மூன்று வகைன்னு சொல்லி உலகியல்ல பொருள் சொல்லலாம். அருளியல் நிலையிலே அது சிவமாய் சக்தியாய் ஐம்பொறிகளாய் இருக்கிறான்னு சொல்லலாம். நம்ம சிவனேச ஐயா வாயில சித்தாந்தமா சொன்ன பெருமான் ஆணவம் மாயை கண்மம் என்ற மும்மலங்களை தொடுத்து அந்த மூன்றாய் உலகம் படைத்தான் என்று அந்த மும்மலங்களாலே படைத்து மாயா தனுவிலக்கால் நம்முடைய வினையை தேய்த்து ஆணவத்தை அடக்காண்ட சித்தாந்த சிவக்கத்தை அதை சொல்லலாம். வாழ்க வாழ்க வாழ்க. ஐயா வந்திருக்காரா? திருடி வணங்கிக்கிறேங்க ஐயா, திருடி வணங்கிக்கிறேங்க ஐயா. ஐயா மூன்றா உலகம் படைத்தல் சிந்தனை சரியான்னு சொல்லுங்க. நீங்கதான் சித்தாந்த நண்படி, நான்லாம் ஒண்ணும் இல்ல ஐயா. அடியேன் இந்த மாதிரி சிந்திச்சதே இல்லைங்க ஐயா. இன்னைக்குதான் பெருமான் உடன் பிறந்தாருன்னா நம்ம ஆணவம் கண்மமாயி நினைச்சது இல்லைங்க ஐயா. சிவா அது உடன் பிறந்தா தானே அது இல்லையா? எல்லாருக்கும் படுத்திருக்கா இல்லையா? ஆமாங்க ஐயா, வித்தியாசமான சிந்தனைங்க ஐயா. வாழ்க வாழ்க. பாடுங்க, அது பாடுங்க பாடுங்க. அடுத்தது தாமோதர் ஐயா பாடுவார். அந்த நோக்கத்துல பாட்டா அது முடியும். நம்ம என்ன நோக்கத்துல பாருவோம் அந்த நோக்கத்தை அது பொருள் சொல்லும். அதான் திருப்பதியில தானா பொருள் சொல்லும். நம்ம பொருள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. வெறும் டிக்ஷனரி எடுத்து வச்சுன்னு புலவர்கள் சொல்ல எழுத பற்றி படிச்சிருந்தா நமக்கு இதாகப்படும். அதனால சிந்தனை நின் தனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினேன் திருப்பொரு காக்கனா இந்த பொருள்ல தானா இறைவன் உள்ள இருந்து உணர்த்துவார். வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய், மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க என்றான் எமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன் தன்னடியோங்களுக்கே, தோன்றா துணையாயிருந்தனன் தன்னடியோங்களுக்கே. திருச்சிற்றம்பலம். நன்றி. பலவால் சிந்திக்கு இந்த மாதிரி பொருள் தானா நமக்கு தோணும். இதெல்லாம் எந்த உரையை வச்சு படிச்சாலும் அதெல்லாம் வராது. சிந்திக்க சிந்திக்க தானா தேனா ஊரும். என்றார் மூன்றார் ஏன்றார் தோன்றார் அப்படின்னு சிந்திக்கணும். அப்படி சிந்திக்க சிந்திக்க தானா தோணும். அதுதான் திருமுறை. வாழ்க வாழ்க. அதுதான் திருமுறை தமிழ். நன்றி நன்றி நன்றி. தாமரையா சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். என்றாலுமா எனக்கு எந்தையுமாயுடன் தோன்றினராய், மூன்றாய் உலகம் படைத்துகந்தான் மனத்துள்ளிருக்க, என்றான் இமையவர் கண்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன் தன்னடியோங்களுக்கே, தோன்றா துணையாயிருந்தனன் தன்னடியோங்களுக்கே. தாய்மான திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அந்த மாயா தனுவிளக்குன்னு சொல்லி இன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினாய் என்று சொல்கிற போது சித்தாந்த வழியில பொருள் காண அந்த மாயா தனுவிளக்கு என்பது சிவசக்தி என்றும்
அதுக்கு மேல சிவம் அந்த சக்தி என்றும் அந்த பெருமான் எனக்கு எந்த இருக்கிறான் எனக்கு அந்த வினைகளை தேய்த்து என இது பண்ணுகிறான் என்றும், அதுக்கு மேல உடன் பிறந்தார் என்ற ஐம்பொறிகள் வாயிலாக நாம் ஆணத்தை அடக்குவதற்கு முயல வேண்டும் என்ற வகையிலும் அந்த சிந்தனையை செலுத்தலாம். வாழ்க வாழ்க. பாலசுந்தரம் வாங்க. லலிதா பாலசுந்தரம் வாங்க. தர்ஷன் இருந்தா கூட பாடுங்க. தர்ஷன் பாடினார் ஒரு பாட்டு, இவருக்கு தர்ஷன் பாட சொல்லுங்க. நம சிவாய. இளம் பிள்ளைகள் வந்து பாடினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐயா பத்மாவதி அம்மா பாடிடுறாங்க பாருங்க ஐயா. ராஜா ஐயா எங்க போறாங்க? வெளியே போறாங்களா? ஆமா ஆமா அதான் சொல்றாங்க பாருங்க. சரி, படிச்சுட்டு படிங்க படிங்க படிங்க. எல்லாரையும் கூப்பிடலாம், எல்லாரும் படிக்கலாம் பாட்டு. ஐயா சொல்லிட்டாரு, படிங்க. ஈன்றாலுமா எனக்கு எந்தையுமான் உடனே மூன்றாய் உலகம் பட்டுகந்தான் மனத்துள் இருக்க என்றான் இமையவர்க்கு அன்பன் திருப்பாதி புலியூர் தோன்றா துணையாயிருந்தன தன்னடி யோங்களுக்கு தோன்றா துணையாயிருந்தன் தன்னடி யோங்களுக்கு. திருச்சிற்றம்பலம். ஐயா அடியார்களா ஒன்று கூடி அவர்களால் அடியார்கள் எல்லாம் உடன் பிறந்தால் நினைத்தால் பெருமான் தானும் தன் தையலுமாக வந்து நமக்கு அருள் செய்வான் என்ற வகையிலும் இதை சிந்திக்கலாம். வாழ்க வாழ்க. லலிதா பாலசுந்தரம் வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்க வாங்க. ஈன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினாராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள்ளிருக்க ஏன்றான் இமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரு புலியோர் தோன்றா துணையாயிருந்தனன் தன்னடியோங்களே தோன்றா துணையாயிருந்தனன் தன்னடியோங்களுக்கே. திருச்சிற்றம்பலம். இந்த கற்பக யூனிவர்சிட்டியில வெளியிட்ட புத்தகத்தை வச்சு அந்த பாட்டை படிச்சுட்டு இருக்கிறேன் நான். இப்போ அதுல வந்து அதுல எப்படி போட்டிருக்கேன்னா, ஈன்றாள் என்பது அப்பர் பெருமானுடைய தாயாராகிய மாதினியார் என்றும், எந்தை என்பது புகழனார் என்றும், உடன் தோன்றின திலகவதியார் என்று அந்த புத்தகத்துல போட்டுக்குது. வாழ்க வாழ்க. நன்றி. திருச்சிற்றம்பலம். ஈன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள்ளிருக்க ஏன்றான் இமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன் தன்னடியோங்களுக்கே தோன்றா துணையாயிருந்தனன் தன்னடியோங்களுக்கே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய. திருவாசகத்துல ஒரு பாட்டு வரும். புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்டவானரும் பிறரும் வற்றியாரின் மலரடி காண மன்ன என்னை ஓர் வார்த்தையுள் படுத்து பற்றினாய் பதையேன் பணம் மிக உருகேன் பருகிலேன் பரியா உடல் தன்னை செப்பிலேன் இன்னும் பிரிதருகின்றேன் திருப்பெருந்துறை மேவிய சிவனேன்னு ஒரு பாட்டு. அதுல பெருமானே நீ என்னை ஓர் வார்த்தையுள் படுத்து பற்றினாய். இந்த மாதிரி பாடுகளை அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நம்ம சிந்திக்க 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 அது ஆயிரக்கணக்கான எண்ணங்களை நமக்கு தரும். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு அமைந்த ஈன்றாளுமாய் அந்த பாட்டு. ஆமா. சித்ரா சித்ரா வாங்க. ஐயா அடியான் கேட்டுக்கிறேங்க சாமி. சரிங்க சரிங்கம்மா சரிங்க. வாழ்க வாழ்க வாழ்க. நல்லா கேளுங்க. கேளுங்கள் கேளுங்கள் கேட்டுக்கொண்டு. வாழப்பாடி சித்ரா வாங்க. ஐயா அடியா பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாயுடன் தோன்றினராய்
மூன்றாயுலகம் படைத்துகந்தான் மனத்துள் இருக்க ஏன்றான் இமையவர் கண்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன் தன்னடியோங்களுக்கே. திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன் தன்னடியோங்களுக்கே. நன்றிங்கய்யா. திருச்சிட்டம்பலம். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து வேற என்ன இருக்காங்களையா? திலகவதி அம்மா வாங்க. இன்னும் 6 பேர் இருக்காங்க ஐயா. சரி, எல்லாரும் படிச்சப்பறம் அப்ப நம்ம பரிகத்தை தொடரலாம். சிவாய நம்ம 5:17 இருந்து வெயிட் இருக்காங்க ஐயா. அனைத்து அடி மக்கள் 5:17 இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயா. சிவாய நம்ம அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்துகந்தான் மனத்துள்ளிருக்க ஏன்தான் இமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியோர் தோன்றா துணையாயிருந்தனன் தன்னடியோங்களுக்கே. தோன்றா துணையாயிருந்தனன் தன்னடியோங்களுக்கே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அவன் தோன்றா துணையா இருக்கிறான். ஆனா அந்த பாட்டு நம்ம பாடத்துக்காக காத்திருக்கிறது அது ஒரு சுவை. அதை பாடலனாலும் அதை கேட்டுட்டு இருக்குமே அதுவும் அதோட பெரிய சுவை. வாழ்க வாழ்க. பரமேஸ்வரி அம்மா வாங்க. பரமேஸ்வரி அம்மா இருக்கீங்களா? மல்லிகா வாங்க. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். இன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகுக்கு படைத்துகந்தான் மனத்துள் இருக்க ஏற்றான் இமையவர்கள் அன்பன் திருப்பாதிலியோர் தோன்றாய் துணையாய் இருந்தனன் தன் பொன்னடியாங்களுக்கே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. தன் அடியோங்களுக்கு பொன்னடியார்ல அதுல வரல. அங்க இருக்கிற சொல்லதான் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ண அது வசனமா போயிடும். அதனால அங்க பெரியவங்க என்ன சொன்னாலும் அந்த வார்த்தை அப்படியே தெரிவிக்கத்தான் நமக்கு மரபு. பொன்னடின்ற சொல்ல அங்க இல்லவே இல்லை. நம்ம எண்ணத்தை கொண்டுதான் அது உள்ள. வரீங்களா? வாங்க. அவங்க கேட்டுக்கிறாங்களா ஐயா? இல்லாத சொல்ல சேர்க்கக்கூடாது, இருக்கிற சொல்ல விட்டுறக்கூடாது. ரெண்டுமே. வந்தவாசி வெண்பாவல்லி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். வாங்கம்மா. என்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்துகந்தான் மனத்துளிருக்க ஏன்றான் இமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றாய் துணையாயிருந்தனன் தன் அடியோங்களுக்கே. தோன்றா துணையாயிருந்தனன் தன் அடியோங்களுக்கே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இருக்காங்களா? ஞானப்பிரசாதம் தான் பாட சொல்லுங்களா? ஐயா வெளியில போயிட்டாருங்க ஐயா. அடியன் யாருன்னா பாட சொல்லுங்க ஐயா. சங்கரையா வாங்க. வாழ்க வாழ்க. சங்கரையா இருக்கீங்களா? கோபால் சரிதா வாங்க. மியூட் எடுக்கலங்க ஐயா. ஐயா சங்கர் ஐயாவுக்கு கோபால் சரிதாவுக்குலாம் எடுக்கல ஐயா. ஐயா இன்னும் சிவனே போற்றி
நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஈன்றாலும் எனக்கு எந்தையும் ஆயுதன் தோன்றினராய் மூன்றாயுலகம் படைத்து வந்தால் மனம் துள்ளிருக்க என்றான் இமையவர் கண்டன் திருப்புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன் என்றனடி யோங்களுக்கே தோன்றா துணையாயிருந்தனன் அன்னடி யோங்களுக்கே. திருச்சிற்றம்பலம். சரிதா வாங்க. திருச்சிற்றம்பலம். ஈன்றாலும் மாயன எந்தையுமாயுடன் தோன்றினார் மூன்ற உலகம் படைத்து காத்தன் மனத்துள்ளிருக்க ஏன்றான் இமையவர் கம்பன் திருப்பா திருப்புலியூர் தோற்றா துணையாயிருந்தனன் அன்றாடியா யோங்களுக்கே தோன்றாய் துணையாய் இருந்தனன் அண்ணாடி யோங்களுக்கே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. தமிழ் அரசி தமிழ் அரசி திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க. இருக்காங்க, இன்னும் 5 பேர் இருக்காங்க. ஈன்றாலும் மாயனக்கெந்தையும் மாயுடன் தோன்றினராய் மூன்றா உலகம் படைத்து வந்தான் மனத்துள்ளிருக்க ஏன்றான் இமையவர் கண்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன் தன்னடி யோங்களுக்கே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. நடராஜ ஐயா வாங்க. நன்றிங்க. சிவாயிரம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். ஈன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றா உலகம் படைத்துகந்தான் மனத்துள்ளிருக்க ஏன்றான் இமையவர் கண்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாய் இருந்தனன் தன்னடியோங்களுக்கே ஏன்றான் இமையவர் கண்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாய் இருந்தனன் தன்னடியோங்களுக்கே தோன்றா துணையாய் இருந்தனன் தன்னடியோங்களுக்கே. நன்றி ஐயா. இமையவருக்கு அன்பா இருக்கிறான்னு சொல்லிட்டு அடுத்த வருட அடியார்களுக்கு தோன்றா துணையா இருக்கிறான்னு சொல்றார். இமையவருக்கு தோன்றா துணையா இருப்பான். ஆமா, புண்ணியம் செஞ்சா அது அன்பினாலே வரும், பாவம் செஞ்சா அது ஆசையினாலே வரும். அதனால அந்த புண்ணியம் செய்கிற அந்த ஆத்மாக்களாக இமையவர்களுக்கு அவன் அன்பனா இருக்கிறான். பாவம் செய்கிற ஆத்மாக்களுக்கு ஆசையாக அந்த ஆசையினால பாவம் செய்வர்களுக்கு அவன் இதுவா இருக்கிறான் என்று சொல்லி அடியார்களுக்கு தோன்றா துணையாயிருக்கிறான் என்று சிந்தனை. வாழ்க வாழ்க வாழ்க. வேலரசி அம்மா, அதுக்கப்புறம் பட்டம்மாள். ஈன்றாலுமா எனக்கு எந்தையுமாயுட தோன்றினராய் மூன்றா உலகம் படைத்துகந்தான் மனத்துள்ளிருக்க ஏன்றான் ஏமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர்
தோன்றா துணையாயிருந்தனன் தன்னடியோங்களுக்கே. திருச்சிற்றம்பலம். பெருமான் செங்கற்பட்டுல இருந்தாலும் நியூ ஜெர்சில இருந்தாலும் தோன்றா துணையா இருக்கிறார். வாழ்க வாழ்க. என்றாலும் எனக்கு எந்தையுமாயுடன் தோன்றினராய் மூன்றா உலகம் படைத்துகந்தான் மனத்துள்ளிருக்க ஏன்றான் இமையவர் கண்பன் திருப்பாதிரி புலியோர் தோன்றா துணையாயிருந்தனன் தன்னடியோங்களுக்கே தோன்றா துணையாயிருந்தனன் தன்னடியோங்களுக்கே. வாய் நம்ம ஐயா மணிமேகலை அம்மா பின்னாடி வந்திருக்காங்க பாரு ஐயா. மணிமேகலை ஐயா தர்ஷன் நான் பாடுமா ஐயா? பாடுங்க தர்ஷன் பாடுங்க. அடுத்து சொக்கம்மாள். கிரண் வரலையா? இல்ல ஐயா இல்ல ஐயா. நீ பாடு. இன்றாலு மாயன கேந்தையுமாயுடன் தோன்றினாராய் மூன்றாய் உலகம் படைத்துகன் தான் மனத்துள்ளிருக்க ஏன்றான் இமையவர் கண்பன் திருப்பா திருப்புலியூர் தோன்றா துணையா இருந்தனன் ரன்னடி யொங்குளுக்கே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. தோன்றா துணையாயிருந்தனன் தன் அடியோங்களுக்கு. வாழ்க வாழ்க. அடுத்து சொக்கம்மாள் வாங்க. இருக்கீங்களா? உமா அம்மா வாங்க. ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினாராய் மூன்றாய் உலகம் படைத்து வந்தான் மனத்தோள் இருக்க என்றான் இமையவர்க்கு அன்ப திருப்பாரதி புலியோர் தோன்றா துணையாய் இருந்தனன் தன்னடியோங்களுக்கே என்றான் இமையவர்க்கு அன்ப திருப்பாரதி புலியோர் தோன்றா துணையாய் இருந்தான் தன் அடியோங்களுக்கே. செல்வி அம்மா சிவசெல்வி அம்மா. சிவா. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமசிவாயவே. ஈன்றாளுமா எனக்கு எந்தையுமாய் ஈன்றாளுமா எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்துகந்தான் மனத்துள்ளிருக்க என்றான் இமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றாய் துணையாய் இருந்தனன் தன்னடியோங்களுக்கே தோன்றாய் துணையாய் இருந்தனன் தன்னடியோங்களுக்கே. நன்றிங்க ஐயா. பாட்டமையா தனலட்சுமி. அடுத்து படிங்கம்மா. அடுத்து என்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினாய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க என்றான் இமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்களுக்கே தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்களுக்கே. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி. வாழ்க வாழ்க. அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலங்க ஐயா. திருவடி வணக்கங்க ஐயா. ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினார் மூன்றாய் உலகம் படைத்து வந்தான் மனத்துள் இருக்க ஏன்றான் இமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர்
தோன்றாத துணையாய் இருந்தனன் தன்னடியோங்களுக்கே தோன்றா துணையாய் இருந்தனன் தன்னடியோங்களுக்கே. திருச்சிட்டம்பலங்க. நன்றிங்க. தனலட்சுமி அம்மா வாங்க. தனலட்சுமி. இருக்காங்களாயா லைன்ல? தனலட்சுமி அம்மா இருக்கீங்களா? ஓபன் பண்ணல போல இருக்கு. சிவாயிரம். நடராஜையா இன்னும் பாக்கி இருக்கா? அவ்வளவுதான், இவங்க தான் கடைசியா பாடணையா. அது நடராஜையா தான் ஓபன் பண்ணது, மியூட்ல இருக்கு. முடிச்சிடலாயா? டைம் ஆயிடுச்சு. நம்ம பதிகத்தை பாராயணம் பண்ண வச்சா நாளைக்கு தான் திலகவதி அம்மா, திலகவதி அம்மா பொன்னூசல் படிங்க. மல்லிகா ஓபன் ஆகலைங்க. திலகவதி அம்மா பொன்னூசல் படிங்க. பரமேஸ்வரி அம்மா திருக்கதவம் அடைப்பதற்கு பாடுங்க. அப்புறம் வாழ்த்து. பொன்னூசல் எந்த பாடலுங்க ஐயா? பாட்டு படிங்கம்மா. ரெண்டாவது எதுங்க ஐயா? ரெண்டுங்களா? ஆமா. மூன்றங்கிழங்க நயனத்தான். திருச்சிற்றம்பலம். மூன்றங்கு இலங்கு நயனத்தன் மூவாத வாழ்ந்தங்கு தேவகளும் காணாமலரடிகள் வாழ்ந்தங்கு தேவகளும் காணாமலரடிகள் தென் தங்கு தீத்து அமுதூரி தான் தெளிந்தங்கு உன் தங்கி நின்றிருக்கும் உத்தர கோசமங்கை உன் தங்கு நின்றிருக்கும் உத்தர கோசமங்கை கொண்டங்கு இடை மருது பாடி கொல மஞ்சை கொண்டங்கு இடை மருது பாடி கொல மஞ்சை ஒன்றங்கு அரணடையீர் பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம். திலகவதி அம்மா படிங்க. திருக்கதம் அடைப்பதற்கு திலகவதி அம்மா படிங்க. விடுமின் வெகுளி வேட்கை நோய். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. விடுமென்று குளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனியில்லை உடைய நடிக்கு பெரும் தாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமென் அடைவோம் நாம் போய் சிவபுரத்து அடைவோம் நாம் போய் சிவபுரத்து அணியார் கதவது அடையாமே உடைபட்டு உருகி போற்றுவோம் புயங்கன் நாள்வான் புகழ்களையே உடைபட்டு உருகி போற்றுவோம் புயங்கன் நாள்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாயனம். வேலரசி அம்மா படிங்க. வாழ்த்து. அமெரிக்காவில இருந்து வரங்க ஐயா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணின் நல்லகுதொரும் கழுமல வளநக பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதில் பிரம புறத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்மந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே.
வாழ்க அந்தணர் வானவராணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரணாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. முடிச்சலாயா? நன்றிங்க ஐயா. மிக்க 30 அடியார்கள் வந்தாங்க. 30 அடியார்கள் இன்னைக்கு கலந்து கொண்டாங்க. வாழ்க வாழ்க. அப்ப அந்த 30 பேரும் நமக்கு உடன் பிறந்தார் தானே? உடன் தோன்றினாரால் அடியார்களையும் உடன் பிறந்ததாக கருத வேண்டியது. அப்பதான் பெருமான் இன்றாளுமாய் சிவசக்தியா நமக்கு பெருமான். வாழ்க வாழ்க. நன்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதில் சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். இந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி மீண்டும் உங்கள் பொற்பாதங்களை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. 30 பேர் சேர்ந்து 30 பாட்டு படிச்சா 3 பதிகம் படிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு 30 பேர் சேர்ந்து ஒரே பாட்டை படிச்சோம். அது 3 பாட்டை நீளமா படிச்சா அது அகல உழுதல், ஒரே பாட்டை படிச்சா அது ஆழ உழுதல். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி.